தாமஸ் ஆல்வா எடிசன் 7 நாட்கள் தான் பள்ளிக்கு சென்றிருக்கின்றார். அவருடைய காது கொஞ்சம் மந்தமாகத்தான் கேட்கும். அப்பொழுது அந்த பள்ளி ஆசிரியரானவர் ஒரு வரியை எழுதி அவருடைய சட்டைப்பையில வைத்து அனுப்பி விடுகின்றார். அவர் வீட்டிற்கு வந்த உடனே அந்த தாய் அந்த சட்டைப்பையிலே இருக்கின்ற அந்த பேப்பர் எடுத்து படிக்கின்றார். அதில் எழுதி இருக்கப்படுகின்றது, யுவர் சன் இஸ் இடியட், டோன்ட் சென்ட் ஹிம் டு ஸ்கூல். உன்னுடைய மகன் புத்திய அறிவு அற்றவன், அவனை பள்ளிக்கு அனுப்பாது என்று. அப்பொழுதே அந்த தாய் முடிவெடுத்தால், என்னுடைய மகனுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று அதற்கேற்ப அவர் கல்வியை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்று தாமஸ் ஆல்வா எடிசன் நம் எல்லோருடைய மனதிலும் நிறைந்தவராக இருக்கின்றார். ஆக சிறு வயதில் சில தடைகள் வந்தாலும் அதை நாம் மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்முடைய சுய தோற்றத்தை, மன தோற்றத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆக நாம் மன தோற்றத்தை உருவாக்கி அதை நடைமுறையில் நாம் பெற்றுவிட்டதாகவே கருத வேண்டும். இதை நான் இன்னொரு வார்த்தையில் கூற வேண்டும் என்றால், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி என்று கூறுவார்கள். அதில் வெறும் திறன் மட்டும் போதாது, திறமை மட்டும் இருந்தால் போதாது. மனதில் முதலில் உறுதியான ஒரு எண்ணம் வேண்டும், நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று.